Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் என்றென்றைக்கும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆசீர்வாதமான 30வது நாள் இரவு எஸ்ராவின் உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், வல்லவர், பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென். அல்லேலூயா. இருதயம் பக்குவப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிலே? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா உறவின் முறையாவோ தெரிந்தவங்களோ வீட்டுக்குள்ளே நம்ம ஏதாவது வேலையா இருக்கும் போது நேரா கிச்சன்ல போய் ஆராய்வாங்க. நம்ம ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய மூடி எடுத்து பார்ப்பாங்க, ஃப்ரிட்ஜு திறந்து பார்ப்பாங்க, மளிகை சாமான் வச்சிருக்கிற மளிகை டப்பாவை திறந்து பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம். அதை ஆராய்வாங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. சிலர் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா ஏதாவது இருந்தா, பெரியவங்க சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, இருட்டு வீட்டுக்கு போனாலும் முடிங்க, திருட்டு புத்தி என்ன பண்ணாதான் போவாதான். அந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கும். ஏன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி சில நேரங்கள்ல அதையெல்லாம் நம்ம ஆராய்வோம். சில சொந்தங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, பீரோ திறந்தாங்கன்னா எல்லா புடவைங்களையும் ஆராய்வாங்க. எது நல்லா இருக்குதோ அதை என்ன பண்ணலாம், அன்னிக்கிட்ட இருந்து எடுத்துன்னு போகலாம். அண்ணி நாத்தனாரோட மோசமா இருந்துச்சுன்னா நாத்தனார் வர்றதுக்குள்ள அண்ணி என்ன பண்ணா, நல்ல புடவைங்கள்லாம் ஒரு துணியில போட்டு மூட்டை கட்டி தெரியாம கட்டில கீழே தள்ளிடும், இல்லைன்னா பறந்து மேல போட்டுடும். நடக்குதாப்பா? அந்த மாதிரி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது நம்முடைய பொக்கிஷம். என்னதுங்க? பொக்கிஷம். எங்க அப்பா என்ன 83 ஜூன் 7ஆம் தேதி எங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து என்னை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுற நேரம், உனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் பார்க்கலாம், உனக்கு சொத்துல ஒரே ஒரு சல்லி பைசா கூட கிடையாது, நீ எப்படி பிழைப்பேன்னு பார்க்கலாம் சொல்லி என் வேதத்தை கையில இருந்து புடுங்கின. அப்பதான் எனக்கு கோபம் வந்தது. ஏதோ உன்னுடைய ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணிட்ட, நான் இயேசுவை வணங்குறேன்னு சொல்லி என்னை நல்லா அடிச்சு காயப்படுத்திட்டேன். பைபிள் மேல கை வைக்காத. பைபிள் மேல கை வச்சா நடக்கிறதே வேறேன்ட்டேன். உடனே எங்க சித்தப்பாவங்கெல்லாம் எங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஏய் వాడికి కోపం వచ్చేసింది, ఇంకా అందరినీ సపాయిగా కొడతాడు, అందరు వెళ్ళిపోండ్రా அப்படின்ட்டாங்க. எல்லாம் ஓடிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் நிக்கிற, தூரமா நின்று பாக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், இதுல 1189 கோடி எதுல இருக்குது? இந்த பைபிள்ல இருக்குது. இதுதான் எனக்கு கோடி. இத நான் விட்டுட்டேன்னா ஆயிடுவேன் கேடி. இது இல்லைன்னா உலகத்திலே நான் வாழ்வது ஒரு பேடி.
எப்படி அடுக்குமொழியில பேசுறேன் பாருங்க. டி ராஜேந்தர் கூட கேட்டார். பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இருக்கும்பா இவன் அவங்க பட்டியில இருந்து பிராந்தி ஷாப்ல இருந்து கொள்ளடிச்சு வச்சிருப்பான்பான். அப்பதான் எங்க மாமாவுக்கு ஒருத்தருக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டுல எத்தனை அதிகாரமா, எத்தனை புஸ்தகம்? 39 புஸ்தகம். நான் சொன்னேன், உலக வங்கியில, உலக நாடுகள்ல, பேங்க்ல 39 பேங்க்ல பணம் வச்சிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டுல எத்தனைமா? 27. இந்தியாவில 27 பேங்க்ல பணம் வச்சிருக்கிறேன். அதனால நான் ஒரு நாளும் தாட்சி அடைய மாட்டேன், குறைவுபட மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதம் என் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. 10 மாதம் சுமந்து பெத்த தாய் 8 மாத குழந்தையா இருக்கும் போது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவ மறந்துட்டா, அம்போன்னு விட்டுட்டு செத்துட்டா. இந்த வேதம் என்ன மறக்கலன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும்னு சொல்லி ஓல்ட் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சேன். 78ஓட லாஸ்ட் ஓல்ட் எஸ்எல்சி. சரியா? ரைச்சல் பாக்குது, எத்தனை மார்க் எடுத்தீங்க மாமா? ஒரே ஒரு 112 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்ல மாத்திரம்தான் 94 மார்க் எடுத்தேன், 34 மார்க் எடுத்தேன். ஒரு மார்க் எடுத்திருந்தா பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஒருவேளை எங்க மிரியாம் சிஸ்டர் மாதிரி ஆள் இருந்தா ஒரு மார்க் எடுத்து போனா போதுன்னு பாஸ் பண்ண வச்சிருப்பாங்க. சொல்ல முடியாது, அவங்க கடினமான ஆபீசர். ஒருத்தருக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஃபெயில் ஆயிட்டேன். பிறகு 82 ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்து. அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு பழைய வேதாகமம், பின்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் கிடையாது, முன்னாடி ஆதி ஆகமும் கிடையாது. எங்க ஊர்ல தோட்டியா இருக்கிற சுப்பிரமணியன் என்கிற ஒருவர் வந்து அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுத்தார். பாருங்க, முழங்கால நின்று 150 சங்கீதங்களையும் படிச்சு 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 படிச்சுக்கிட்டே இருப்பேன். கண்ணில் தண்ணி தார தாரையா வரும், எனக்கே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இப்போ பைபிள் வாங்கணும். என்ன வாங்கணும்? பைபிள் வாங்கணும். அப்போ பைபிள் வந்து 30 ரூபாய் தான். எவ்வளவு? 30 ரூபாய். அந்த 30 ரூபாய் காசு இல்லாதனால எங்க பாட்டி கேழ்வரகெல்லாம் வச்சிருக்கோம், திட்டுத்தனமா விற்கிறதுக்கு. கொள்ளு எடுத்து வச்சிருக்கோம், எள்ளு வச்சிருக்கோம். அந்த கேழ்வரகு பானையில போய் கைய விட்டேன். அடியில இருந்து ஒரு துணி பட்டுச்சு, எடுத்தேன். அதுல காசு 50 ரூபாய் இருந்தது. ஆட்டைய போட்டேன். எது மேல இருக்கிற வாஞ்சையில? பைபிள் மேல இருக்கிற வாஞ்சையில. பணமும் கொடுத்துட்டேன். ஒரு மாசம் ஆச்சு, எனக்கு பைபிள் கையில கிடைக்கல. அப்பதான் உன் பலிபீடத்திலே காணிக்கை வைக்கும் போது உன் பேரில் யாருக்காவது குறை இருக்குமானால் போய் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்க வை அப்படின்னு எங்க பாஸ்டர், ஏசிய சர்ச் பாஸ்டர் ஜெரேமியா பிரசங்கம் என்றார். ரொம்ப ஆச்சரியம், அழுதேன். அப்போ எங்க பாட்டிக்குள்ள ஒரு குறை இருக்குது. இந்த 50 ரூபாய் வச்சிருந்துமே காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சை முடிச்சு போய் எங்க பாட்டி காலில் சாஷ்டாங்கமா விழுந்து, என்னை மன்னிச்சுக்க, எனக்கு பைபிள் வாங்கணும்னு சொல்லி நான் 50 ரூபாய் எடுத்துட்டேன்னு. அதற்கு ஸ்தோத்திரம். எப்போ ஒப்புரவானோ மறுநாள் பாஸ்டர் ஒருத்தர்கிட்ட பைபிளை கொடுத்து என் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அல்லேலூயா. கை தட்டுங்களேன். பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தருடைய வேதத்தின் மேலே இருக்கிற வாஞ்சையினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல முறை உபவாசம் போட்டு படிச்சிருக்கிறேன். நான் ரொம்ப படிச்ச 2 நிருபம், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு குறைஞ்சது 200 முறைக்கு மேல படிச்சிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ரேணு பாக்குறா, நாங்க ஐயா சொல்றீங்க. எஸ், வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனமா பாருங்க. இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையிலே பலப்படுன்னு இருக்கும் பாருங்க. ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து 2 வசனங்கள் சொல்லுது பாருங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளையும் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழப்புக்கு அடுத்த அலுவல்களிலே சிக்கி கொள்ள மாட்டான். இந்த முதல் வசனமோ இந்த வசனமோ என்னை மாற்றினது. எல்லாத்தையும் விட்டேன். சிக்கி கொள்ளக்கூடாது. பிழப்புக்கு அடுத்த அலுவல்கள்ல சிக்கி கொள்ள கூடாது. அதுக்கப்புறம் தாங்க பைபிளை ரொம்ப நேசித்தேன். பைபிள், புது பைபிள் கையில வந்தவொடனே 1.5 மாசத்துல வெளிப்படுத்தல், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பழைய ஏற்பாட்டில மல்கியா முடிக்க போறேன். புதிய ஏற்பாட்டில வெளிப்படுத்தல் முடிக்க போறேன். அடி வாங்கி வீட்டை விட்டு வெட்டப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியும் விடல. அரக்கோணம் காட்டுல இடபிள்யூஎஸ்க்கு பின்னாடி 3 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம ஒரு மரத்தடியில உட்கார்ந்து பைபிள் படிச்சிருக்கிறேன். முட்டியில நின்று உட்கார்ந்து முகங்குப்புற படுத்து ராத்திரில நிறையெல்லாம் ஊலையிடும். ராத்திரி எல்லாம் அங்க இருப்பேன். பயப்படவே மாட்டேன். அப்படி கர்த்தருடைய வேதத்தின் மேல வாஞ்சையோடு இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே 92 முறை இந்த வேதத்தை படிச்சிருக்கிறேன். 72 முறை ஆடியோ பைபிள் கேட்டிருக்கிறேன். 5 முறை பைபிளை கேட்டுக்கிட்டு வீடியோ பைபிளை படிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெலுங்கு பைபிளை 12 முறை கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் ஒரே ஒரு முறை தான் கேட்டிருக்கிறேன். அது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால. ஆனா பாருங்க, பைபிளுக்கு எந்த ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில தரித்திரன் ஆவது இல்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பைபிளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தா அதுல ஆய்ந்து ஊய்ந்து சோதித்து படிச்சா நான் தரித்திரன் ஆவதில்லை. ஆமென். அறிவு ஜீவியாய் மாறுவேன். அல்லேலூயா. வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு. முத்துக்களை நான் தினமும் வாசித்தா
உண்மையாகவே ஓர் முத்தாய் மாறுவே. வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு. முத்துக்களை நான் தினமும் வாசித்தார் உண்மையாகவே ஓ முத்தாய் மாறுவே. எல்லாரும் வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு. முத்துக்களை நான் தினமும் வாசித்தார் உண்மையாகவே ஓ முத்தாய் மாறுவே. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு ராகம் வருதோ ராகம் வரலையோ இன்னொரு பாட்டு பாடுவேன். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உங்களை மாதிரி யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, பாஸ்டருக்கு ராகம் வரல, பாஸ்டருக்கு பாட தெரியல. ஆமா, எந்த பிள்ளையும் எடுத்தோடனே ராகத்தோடுவா பேசுது. அது பேச பேச நம்ம அப்படியே கொஞ்சம் கொல்லாடுறோம். என் பிள்ளை பேசுது பேசுது அப்படின்றோம். அதே மாதிரிதான் ஏசப்பா நான் பாடும் போதெல்லாம் என்ன பண்றார்? மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்நிய பாஷையில பாடி பாடி பரிசுத்த ஆவியானவராகிய ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு பாடின இயேசுவின் மனதுருக்க புதிய கீதங்கள். அல்லேலூயா, ஆமென். வேதத்தை ஆராயணும். புருஷன் பாக்கெட்ல என்ன இருக்குதுன்னு ஆராயக்கூடாது. மனைவி பர்சுல என்ன இருக்குதுன்னு ஆராய கூடாது. ஆராய மாட்டேன். சில நேரம் அப்படியே ஒரு க்ளூல சொல்லிடுவேன், உன் பர்சுல 1500 ரூபாய் இருக்குது, இப்ப ஊழியத்துக்கு போன 500 ரூபாய் கொடுன்னுவேன். எடுத்து பார்த்துட்டியானுவா? பார்க்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஒரு கண்ணாடி குடுவை வச்சிருக்குது. அங்க இருக்கும்போது சொல்லி இருக்கிறேன்ல, காசு காணாம போயிடுச்சுன்னு. ஒருத்தர் அதுல இருந்து ஆர்டிஓ போட்டாங்க. அப்புறம் அதுல கொண்டு வந்து போட்டு எழுதி வச்சிருந்தாங்க, அங்கிள் 650 ரூபாய் தான் இருந்தது அங்கிள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆராய்றதெல்லாம் பிடிக்காது. ஆனா எனக்கு பேரு எங்க வீட்டுல வச்சது அமாவாசை திருடன். ஆனா என்னைக்கு நானு பௌர்ணமியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் முக பிரகாசம் என்னில் வீசுகிறபடியினால். ஆமென். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே இந்த வேதத்தை நம்ம ஆராயணம் பார்த்துக்கணும். ஒவ்வொரு புஸ்தகமா நல்லா படிக்கணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாடு பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா மாப்பிள்ள? மாட்டை பத்தி தெரியாதா? எத்தனை பேருக்கு மாடுன்னா தெரியும்? எருமை மாடுக்குது, பசு மாடுக்குது. வேற எந்த மாடும் கிடையாது, ரெண்டே மாடு தான். அது எருமாடா இருக்கட்டும் பசுமாடா இருக்கட்டும், மேய போச்சுன்னா கட கட கடன்னு மேயும். அடியோட கடிச்சு பிடுங்கிடும். இந்த பசிக்காத மாடு என்ன பண்ணா புல்லு, மேல் புல்லு மேயும். என்ன, அதான் அடிக்கடி நான் சபையில சொல்றது, மேயற மாட்ட நக்கற மாடு கெட்டுச்சின்னு சொல்லிட்டு. இந்த கட கட கடன்னு மேய்ஞ்சிட்டு வயிறு ரொம்பின உடனே ஒரு மரத்து நேர்லயோ எங்கேயோ போய் என்ன பண்ணோம்? படுத்துக்கும். மாட்டுக்கு எத்தனை வயிறுக்கு தெரியுமா? 4 வயிறு இருக்குது. ஒரு ஸ்டமக் இன் கவ். எப்போ பச்சது 4 வயிறு. ஒரு வயிறு மேயறத கொண்டு போய் நிரப்பிக்குது. படுத்துக்கிற இடத்துல என்ன பண்ணா அப்படின்னா ஒரு உருண்டை வரும். அது நல்லா மென்னு 2வது வயிற்றுக்கு அனுப்பும்.
அதுக்கப்புறம் அது வராது. அது அங்க ஜீரணமாயி 3வது வயிற்றுக்கு போய் 3வது வயிற்றுல இருந்து 4வது வயிற்றுக்கு போய் ஆசனம் வழியா வரும். அதுக்கு பேர் என்னது? சாணி. இப்ப நம்ம ஆளுங்க திங்குறாங்க சாணி. அல்லேலூயா. அப்படிதான் ஒரு டிவி டிபேட்ல சாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான். அந்த நெறியாளர் என்ன பண்ணாரு, சாணியை கொண்டாந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் முன்னால சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாரு. அவன் சாப்பிடல. இது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இவங்க ஒதுங்கிறது. அதே மாதிரிதான் ஒருத்தன் சொன்னான், நம்ம சென்னையில இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல ஐடிலியா, அதுல அதுக்கு தலைவரா பிரின்சிபலா வச்சிருக்கிற மாட்டு மூத்திரம் குடிச்சா எல்லாம் சரியாயிடும்னா வச்சு வாங்கன்னு வாங்கிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். பாருங்க, அவங்களுக்கு தாங்க ரொம்ப மூலம் அதிகம் இப்படி. ஆனா நமக்கு அறிவு வரணுமா? வேதத்தை படி. நல்ல புத்தியா வாழ்க்கை வாழணுமா? வேதத்தை படி. எல்லாரோடு சமாதானம் வரணுமா? அதுக்கு வழி காட்டுகிறது வேதத்தை படி. வேதத்தை படி, அதன்படி செய், அதன்படி வாழு, அதன்படி நட. கர்த்தருனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். அல்லேலூயா. கையே தட்ட மாட்டான்றீங்களே. பிரைஸ் தி லார்ட். விஜய்க்காவது ரசிகர்கள் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லப்பா கை தட்டுறதுக்கு. கர்த்தருக்கு ஜபநேரி எனக்கு இருக்கிறாங்க. அப்போ நம்ம நல்லா கவனிக்கணுங்க, வேதத்தை ஆராயணுங்க. வேதத்தை ஆராயணும். சிலவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த பிரசங்க புஸ்தகங்களை வச்சுக்கின்னு 5 ஜபம் 7 ஜபம் 9 ஜபம் எழுதின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேர் என்னது? பிரசங்கம். அது இல்லைங்க. சிலர் இருக்கிறாங்க 7 தலைப்பு எடுத்துன்னு வருவாங்க. பெரிய பேப்பர்ல எழுதுவாங்க, 2-3 பேப்பர்ல எழுதுவாங்க. அத படிச்சு பேசி முடிக்கிறதுக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சரக்கம் உள்ள இறங்காது. எங்க போனாலும் சொல்லுவேன், ஜான் இறங்கட் பிரசங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை யார்ப்பா? வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். வாசிக்கிறவர்கள் கை கொண்டால் பாக்கியவான். பிரசங்கத்தை கேட்டு உள்வாங்கி அதற்கு ஒப்பு கொடுத்து தன் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ படிக்கலைன்னா கூட கேட்கிறோம். வாரத்துல ஒரு முறை என்ன பண்றோம்? கேட்கிறோம். சாட்சி சொல்றத சாட்சிகளை கேட்கிறோம். இது எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு உள்வாங்கணும். எதுல வாங்கணும்? எது வாங்கணும்? ஆமா, உள்வாங்கணும். நமக்கு இங்க 4 ஆர்ட் இருக்குது, 4 ரூம் இருக்குது. எப்படி? வரவேற்பறை, லிவிங் ரூம், ஹாலு, டைனிங் ஹாலு, கிச்சன். இந்த 4 இருக்கிற மாதிரி இயேசுனாரு நம்ம இருதயத்துல எத்தனை அறை வச்சிருக்கிறாரு மாப்பிள்ள? 4 அறை. வலது பக்கம் இருக்கிறது மேலே இருக்கிறது வலது ஆரிக்கல், கீழே இருக்கிறது வலது வென்றிக்கல். இடது பக்கம் மேலே இருக்கிறது இடது ஆரிக்கல், கீழே இருக்கிறது இடது வென்றிக்கல். கெட்ட ரத்தம் இந்த பக்கம் வருது, அதை சுத்திகரித்து இந்த பக்கம் நல்ல ரத்தமாக போகிறது. 2 நரம்புங்க வேலை செய்யுது, தமனிகள் சிறைகள். நீங்க படத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெட்டா இருக்கும், ஒன்னு புளுவா இருக்கும். புளுவா இருக்குது கெட்ட ரத்தம், ரெட்டா இருக்குது சுத்தமான ரத்தம். சயின்ஸ் வாத்தியாரி பண்ணாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பிரைனுக்கு போகிற ரத்தம் தடப்பட்டா கை கால் விழுந்துரும். பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னுவாங்க. பிளட் கிளாட் ஆகல, நரம்பு கொழுப்பு அதிகமாகி போய் மேல போக விடாம தடை பண்ணிடுச்சு.
அப்புறம் இப்படி ஆயிடும், அப்படி வந்துடும். அல்லேலூயா. பொதுவா பெராலிஸ் வர்றவங்களை பார்த்து இருக்கிறேன், மேக்சிமம் சோத்தாங்கை பக்கம் சோத்தாங்கால் தான் வரும், இடது கை பக்கம் வராது. ஏன்னா இது கெட்ட ரத்தம். இந்த ரத்தத்தை சுத்தம் பண்றது இந்த வேதம் தான். நம்முடைய ரத்தத்தை சுத்தம் பண்றது வேதம். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த வேதத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா ஜோரா கை தட்டுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வேதத்திற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை வழி நடத்துகிற இந்த வேதத்திற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் உணவை காட்டிலும், என் உடையை காட்டிலும், என் இருப்பிடத்தை காட்டிலும், என்னுடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலும் நடத்துகிற ஆண்டவரே, போஷிக்கிற இந்த வேதத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஃபுல்லா இந்த வேதத்தை பத்தியே பேசி முடிச்சிடலாம். உயிருள்ள நாளெல்லாம் இந்த வேதத்தை பத்தி என்ன பண்ணலாம்? அப்போ பாக்கியவான் ஆண்டனி பிரதர் நல்லா படிச்சா யாரு பாக்கியவான். நல்லா பிரேயர் நடத்தும் போதெல்லாம் சில வசனங்களை சொல்லி அப்படி ஜபத்தில் நடத்தும் போது எனக்கு உள்ள மனசு ரொம்ப பொங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாடெல்லாம் சோலோ தான் பாடுறார். அல்லேலூயா. கிளாசிக்கல் பாடணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி பாடி ஆராதனை எடுக்கும் போது அப்படி எங்க டேவிட் மணி பாஸ்டர் பாடினாரன்னாவே, இப்ப கூட புண்ணியன்ற கிராமத்துல 2 நாள் இருந்தோம். எங்க அப்பா அவர் பாடுறாரு, எல்லாம் வீடியோ எடுக்குதுங்க. மற்றவங்க பாடுறாங்க, கை கூட தட்ட மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு அம்மா, நம்ம சலோமி அக்கா வயசு இருக்கும், வீடியோ எடுத்துருங்க பாட்டு. அப்ப எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க பாருங்க அந்த பாட்டு பாடும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுநாள் பாக்குறேன், ஒரு சின்ன பையன் ஜெருல் மாதிரி, அவங்க பாட்டு கிட்ட இருந்து மொபைல் பிடிங்க அவர் பாட்டு ஃபுல்லா எடுக்கிறான். எப்படா இவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்ச பிறகு எத்தனை என்னடா பாட்டு எடுத்த, கரெக்டா எடுத்துக்கிறான் பாருங்க. நம்ம எடுத்தா கூட கை கால அப்படி இப்படி அசையுது, அவன் அசையவே இல்லை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க கூட நம்ம ஆளுங்க, அவர் வந்தவொடனே பாலைவனம் சோலையாகும்னு 4-5 பேர் கேட்டாங்க. கேட்டவங்களுக்காக எல்லாம் நான் பாட வைக்கல, பெனிட்டா கேட்டுச்சு. ஐயா பாலைவனம் சோலையாகும் பாட வச்சன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே மாதிரி எங்க போனாலும் ஏதாவது பரியல் இடம், மரண வீட்டுக்கு வந்தாருன்னா, அவர் பாடினாருன்னா எல்லாரும் அட்டென்ஷன்ல உட்கார்ந்துக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு கிருபை. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நம்ம யோசிக்கணும், வேதத்தை ஆராயணும். வாசிக்கலாமா? இப்போ 2வது சம்பவம் வாசிக்க போறோம். பாக்கியவான்கள் பார்த்தோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். கரெக்டா பட்சமா எப்படிமா அது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. நல்ல ஜோரா கை தட்டுங்க. கையே தட்டுங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்,
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் வேத வாக்கியங்கள் தான். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனை சாட்சி ஆக்குவதும் சரித்திரம் படைக்க வைக்கிறதும் வேத வசனங்கள். ஆமென். அவைகளை ஆராயணும், அவைகளை ஆராயணும். எப்படி துணி கடைக்குள்ள போயிட்டா எந்தெந்த புடவை எந்தெந்த இடத்துல இருக்குதோ, இங்க போறது 10 புடவை பிடுங்கி போடுறது, அப்படி போடுறது 1500 ரூபாயில 10 புடவை பிடுங்கி போட்டு பாக்குறது, அந்த பக்கம் 2000 ரூபாய் புடவை பிடுங்கி போட்டு பாக்குறது, அந்த பக்கம் போயிட்டு 5000 ரூபாய் புடவைய பிடுங்கி பாக்குறது, கடைசியில முதல்ல பிடுங்கி பார்த்தாங்க பாருங்க 300 ரூபாய் புடவை, அத்தையே கைது முட்டை கை நிறைய எடுத்து அள்ளிக்கணும் வர்றது. எவ்வளவு நேரம்? ஒரு கிழிஞ்சு போற புடவைய தேடுறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம். அப்படி நம்ம கூடலூர் மண்ல ராத்திரி போட்டோம்னா காலைல என்ன ஆகும்? என்ன ஆகும்? கரையா இருக்கிற இடம் தெரியாம சாப்பிட்டோம். கரையான் தின்னுட்டு போகிற புடவைய அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுக்கு 5 மணி நேரம். நானும் பார்த்துட்டேன். ஒரு முறை ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பாஸ்டரோட போனேன், சரவணா போனோம்னார், கூட்டின்னு போனேன். அடேங்கப்பா, பெண்கள் கூட கேட்டாங்கப்பா. காலையில 10 மணிக்கு நோஞ்ச நாங்க மத்தியானம் கூட சாப்பிடல. 5 மணிக்கு வெளியே வந்து ஒரு கடையில போய் பரோட்டாவை பிச்சு சாப்பிட்டு வந்தோம். கடைசியில பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தாரு பாரு, அதே ஜீன்ஸ், அதே டிஷர்ட், அதே புடவை. நான் வேற சாட்சி. நல்லா இருக்குதுல்ல பாஸ்டர்? ஐயா, எனக்கு எந்த டேஸ்டும் தெரியாது, நீங்க உங்க டேஸ்டுக்கு நீங்க எடுத்துக்கோங்க, நமக்கு அது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு உட்கார்ந்துட்டேன். அந்த துணி எடுத்து போடுற ஒரு தங்கச்சி கிட்ட கூப்பிட்டு, அம்மா இவ்வளவு நேரம் உட்காந்துக்கண்ணே, உங்க அப்பா மாதிரி இருக்கண்ணே, மேல பச்சாதாபமே இல்லையா, ஒரு காப்பியோ டீயோ வாங்கி தரக்கூடாதான்னு ஒரு பையனை கூப்பிட்டு அனுப்பிச்சு காப்பி வர வச்சு கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆராயணுங்க வேதத்தை, பகுதி பகுதியா ஆராயணும். பாருங்க, நான் பைபிள ஆகமங்கள் தனியா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், சரியா? அதே மாதிரி சரித்திர புத்தகங்கள் தனியா, சரியா? 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 நாளாகமும் 2 நாளாகமும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் தனியா. 5 பாட்டாகமும் இருக்குது, தெரியுமா? 5 பாட்டாகம் தெரியுமாமா? பைபிள் ஸ்டடி படிச்சவங்களுக்கு 5 பாட்டாகமும் நம்ம சங்கீதமா, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. எத்தனை? 5. அது தனியா பிரிண்டிங், பைண்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 சிறிய தீர்க்க தரிசனங்கள் பைண்டிங், 5 பெரிய தீர்க்க தரிசனங்கள். என்ன சீக்க 5 பெரிய தீர்க்க தரிசனங்கள்? பைக்கில் இருக்கிற பேர் பார்ட் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க, அங்கிள் பைபிளை பத்தி கேக்குறீங்களே, என்னது? ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியேல். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பைபிளை பகுத்து வகுத்து பிரித்து படிக்கணும், மணிக்கணக்கில் உட்கார்ந்து படிக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னா எங்க ஸ்டாண்ட்ல அந்த மெசேஜ் கேட்டுரும். அதை கேட்டாதான் கொஞ்சம் மனசுக்கு இதமா இருக்கும். வேற எந்த பிரசங்கம் உள்ள போக மாட்டேன். எவ்வளோ பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னவோ உள்ள போக மாட்டேன். கரெக்டா அக்கு வேறு ஆணி வேறு தனித்தனியா, எப்படி ஒரு மெக்கானிக்கல் வந்து பைக்க தனித்தனியா பேர் பார்ட்ஸ கழட்டி வச்சிருக்காரோ, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் புட்டு 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 வச்சிருக்கிறார். He was a great Bible teacher in India. கை தட்டுங்க அவருக்காக. நல்லா ஒரு தீர்காயுசோட இருக்கணும். 100 110 வருஷம் இருக்கணும். யோபு மாதிரி 120 வருஷம் இருக்கணும். Praise the Lord. சளைக்காம வசனத்தை பேசுவார். அப்படி பேசணும். நீங்க எல்லாம் உட்காருவீங்களா? கல்லே தச்சு தான் போவீங்க.
போரே அடிக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவாரா, அப்படி இருக்கும். எங்க இசைக்கண்ண இருக்கிறார், அவர் ஆரம்பிச்சார்ன ஜபத்தை கிருப கிருப கிருபன்னு தொடங்குவார். வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்னாருன்னா அந்த அபிஷேகம் அப்படியே இறங்கும். எப்படி காருக்குள்ள ஓவர குளிர் எடுத்துட்டா ஹீட்டர் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி பயங்கரமாயிடும் அந்த ரூம் எல்லாம். அப்படியே உருண்டுகள். ராத்திரி 8 மணிக்கு முட்டி போட்டு உட்கார்ந்தோம்னா காலையில 8 மணி வரைக்கும் எங்க இருக்கிற உருண்டு கிடப்போம் வீட்டுல. அப்படி ஒரு அனாயிட்டிங். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேத வசனம் ஆராய 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 வேத வசனத்தை கேட்க 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 புது பலன் வரும். எங்க மரியாக்காவுக்கு வேத வசனம் கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமான்னு யோசிச்சுங்கிறேன் நான். அப்படி தட்டி விட்டு அது பாட்டுக்கு பேசினே இருக்கும், கேட்டுக்கினே இருக்கலாம். சென்னைக்கு போனாதான் வாங்கினு வந்து தரணும். 600 ரூபாய் தான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தா அவங்க பாட்டுக்கு வீட்டுல கரண்ட்ல போட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பேய் வராது, பிசாசு வராது, எதுவும் வராது. ஹல்லேலூயா. எங்க பேபி பெர்க்மன்ஸ் பாட்டு கேட்டுனே இருக்கும். சண்டை போட்டாது மொபைல்ல சிப்பு வாங்கி போட்டு கேட்டுனே இருக்கும். பாராட்டுறேன் பேபி. ஒண்ணு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க, எந்த குடும்பமா இருந்தாலும். ஹலோ சீக்கே, வேதத்தை லவ் பண்ணு, மற்றதெல்லாம் உன்னை லவ் பண்ணும். நான் வேதத்தை ரொம்ப நேசிக்கிறேன். லவ்னா என்னமா? நேசிக்கிறது, அன்பு காட்டுறது. இந்த வேத வசனம் ஏன்னா நேசம் மரணத்தை விட வலிமையானது. உன்னத பாட்டுல சொல்றார். எங்கன்னு கேக்குறாங்க பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. மனதாக மட்டும் நீங்கள் அவரை விழிக்க பண்ணாமலும் எடுப்பாமலும் இருக்க ஆணையிடுகிறேன். சோத்ரம். ஹல்லேலூயா. நான் சொன்ன வசனம் அது இல்லையா? நேச வைராக்கியம் மரணத்தை காட்டிலும் வலிமையானதுன்னு ஒரு வசனம் இருக்கும். எடுத்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம். நேசம் மரணத்தை காட்டிலும் வலிமை உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ 8ஆம் அதிகாரம் 6வது வசனமா? அது படிங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை அக்கினி ஜுவாலையுமாயிருக்கிறது. நேச வைராக்கியம் மரணத்தை விட என்னமா? ஆமா, சாவை விட பயங்கரமானது எது?
நேசம். இன்னைக்கு ஒரு நம்மால் ஒருத்தர் இறந்துட்டு இருக்கிறார், நல்ல அருமையான மெக்கானிக்கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க கிங்ஸ்லி அவரை ரெக்கமெண்ட் பண்ணாரு எனக்கு, அவர்கிட்ட விடுங்க, பைக் நல்லா பண்ணுவார். ஆனா பாருங்க, அந்த தம்பி நல்லா குடிச்சு கிடிச்சு ஈரல் கெட்டு போய் காப்பாற்றவே முடியல. இன்னைக்கு மறைச்சிட்டார். மிஞ்சி போனா ஒரு 32-35 வயசு தான் இருக்கும். ஒரு போதை ஒரு மனுஷனை கொல்லுகிறது. நான் வேதத்தை படிச்சு படிச்சு செத்துட்டேன்னு சொன்னா அதை விட வேற பெரிய சந்தோஷம் உலகத்துல இல்லவே இல்லை. கிரேசி, திருச்சியிலயா இருக்கிற? மனசநல்லூர்லயா? இங்க தானே இருக்கிற. அப்படி எங்கேயோ போயிட்டு அதனாலதான் கூப்பிட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி வேத வசனங்களை ஆராயணும். என்ன பண்ணணும்? ஆராயணும். படிச்சு 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 அப்படியே ஸ்டோர் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத படிச்சு ஸ்டோர் பண்ணும்போது இந்த வேத வசனம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய ஜீவனை கொடுக்கிறது. நித்திய ஜீவனுக்கு வழியை காட்டுகிறது. நித்திய ஜீவ பாதையில இந்த வேத வசனம் நம்ம என்ன பண்ணுது? கரம் பிடித்து நடத்துகிறது. நமக்கு தெரியாது. நீ வலதுபுறம் சாயும் போது இதுவே வழி என்கிற சத்தம் இந்த வேத வசனத்திலிருந்து காதிலே கேட்கும். இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி என்கிற சத்தம் எதுல கேட்கும்? வேத வசனத்தின் வாயிலாக கேட்கும். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றார், 119ஆம் சங்கீதம் 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என்ன பண்ணுமா வசனத்தை? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே அந்த வசனம் நம்ம இருதயம் ஸ்டோரேஜ் ரூமா இருக்கு, ஸ்டோர் ரூமா இருக்கு. அதற்கு ஸ்தோத்திரம். 2 இன்ச்சு போல்ட், 3 இன்ச்சு போல்ட், 4 இன்ச்சு போல்ட், 10 இன்ச்சு போல்ட் எப்படி தனித்தனியா வைக்கிறானோ அந்த மாதிரி நம்ம இருதயத்துல இந்த வசனத்தை என்ன பண்ணோம்? வைக்கணும். நம்ம ஏசுதா செய்ய வராரு பத்தியா? பைபிள் திறக்காம என்ன பண்றாரு? கிருபைன்னு தொடங்கினார்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் கொண்டு வந்துடுற. டைம் போறதே தெரியாது. ரகசியத்தை கேட்டேன் அவர்கிட்ட. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து டெய்லி ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுவேன். பண்ணி 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 இன்னைக்கு ஒரு நல்ல பரிசுத்தவான எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நடமாடும் வேதாகமா இருக்கிற. வேதத்துல ஏதாவது டவுட் வந்தா போன் போட்டு கேட்பேன். இந்த வசனம் இப்படி சொல்லுதே பாஸ்டர், இதுக்கு என்ன அர்த்தம்னு கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. கேட்ச் பண்ணிக்குவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, நம்ம பாஸ்டர் ஆயிட்டுமே, இவ்வளவு பேருக்கு பாஸ்டரா இருக்கிறோமே, நம்ம எப்படி அவர்கிட்ட கேட்கறது? கேட்டா அசிங்கம் ஆயிடுமோ? கேட்டா தப்பா நினைச்சுக்குவாரோ? நம்ம போய் கேட்டுட்டா நம்ம டிக்னிட்டி எல்லாம் போயிடுமோ? அறியணும், வேதத்தை அறியணும். வேதத்தை அறிய 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 முக பிரகாசம். அல்லேலூயா, முகம் பிரகாசமா இருக்கும். கருப்பா இருக்கிற முகம் கூட வேத வசனத்தை படிச்சு படிச்சு ஒயிட்டா இருக்கிறவங்களோட இவங்க பிரகாசமா இருப்பாங்க, கலையா இருப்பாங்க. அப்ப ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க? முகம் கலையுள்ளதா இருக்கும். கொழுப்பையும் தேனையும் உண்டது போல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். D3 விட்டமின் வேணுமா? பைபிள்ல இருக்கு.
எல்லா மல்டி விட்டமின் வேணுமா, பைபிள்ல இருக்குது. ஃபுட்டு வேணுமா, பைபிள்ல இருக்குது. எப்படி ஃப்ரை பண்றது, பைபிள்ல இருக்குது. ஃப்ரை பண்றதுன்னா கறியெல்லாம் ஃப்ரை பண்றது இல்ல, நம்மள நாமளே ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு. அதற்கு அப்போ வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் இவைகளே. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல இந்த இயேசுவை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதம் 22 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட போகிறீர் என்று சிலுவையிலே ஒரு கூப்பிட்டு சத்தமிடுகிற அந்த காரியத்தை வேத வசனம் பல வருஷங்களுக்கு முன்பாகவே, கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பாகவே தாவீது பாடியிருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உடையின் மேலே சீட்டு போடுவார்கள், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை அடித்தார்கள், என் நோகவில்லை, ஏசாயா 50ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படி கர்த்தர் என்னை கல்விமானின் வரத்தை தந்திருக்கிறார். ஏசாயா 50:4 சொல்லி இருக்குது. கல்விமானின் வரம். MBBS படிச்சவங்க கூட கரெக்டா பைபிள் படிக்க மாட்டான். எம்பியில் படிச்சு கூட இருக்கட்டும், பைபிளை படிக்க சொல்லுங்க, தப்பில்லாம. மிஸ்டேக் பண்ணுவான். கிராமத்துல படிச்சே இருக்காது, எப்படியோ அறிவொலியில போய் படிச்சு கத்துக்கிட்டு பைபிள் படிச்சு தெளிவா வாசிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு பைபிள் சபையில படிக்கிறதுக்கே வெக்கம். இந்த ஆராய் வேத வசனங்களை ஆராய் ஆராய 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 இந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை உரமேற்றுகிறது, நமக்கு மகிமையான நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது. அந்த உச்ச கட்ட மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு வேதம் உலகத்திலே இந்த பரிசுத்த வேதம் தான். ஆமென். அல்லேலூயா. நிறைய முறை இந்த வேதத்தை அப்படியே கண்ணீரோடவே படிச்சுக்கிட்டு அப்படியே மயங்கி படுத்து தூங்கிட்ட நாட்கள் உண்டு. ராத்திரியில எழுந்துச்சுக்குவேன், 11 மணிக்கு தான் படுத்திருப்பேன், திடீர்னு 1 மணிக்கு எழுந்துச்சுக்குவேன். 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நல்ல ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையில பேசிட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு எடுத்து உட்கார்ந்தன்னா காலையில 8 மணி வரைக்கும் பைபிளை படிச்சு புரட்டி எடுத்து எத்தனை வசனம் பேசுறதுக்கு, 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்றதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வசனத்தை புரட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனங்களை நல்லா ஆராயணும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், எங்க அண்ணன் வீட்டுல எந்த கறி இருக்கும், அந்த அண்ணன் வீட்டுல எந்த கறி இருக்கும், எங்க அக்கா வீட்டுல எந்த மாதிரி குழம்பு சோறு இருக்கும், எங்க காஞ்சு போன மாடு கம்பு நட்டுல விழுந்த மாதிரி இருக்கிறேன்னு அப்படின்னு எங்க போயிடும் புத்தி எல்லாம், அங்க போயிடும். ஆனா நமக்கு இது மேல்தான் போகும், சாப்பாட்டு மேலாம் போவாது. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் ருசி என்றால் எனக்கு தெரியாது. பசி என்றால் சாப்பிடணும், தூக்கம் வந்தா என்ன பண்ணணும், தூங்கணும். ஆனா ருசி என்ன தெரியுமா, வேதத்தை ருசித்து பாருங்கள், வேதம் நல்லதென்று ருசித்து பாருங்கள். இந்த வேதத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், உயர்ந்தவன், மேன்மையானவன், மகிமை பெற்றவன், கனம் பெற்றவன். எல்லாருக்கும் முன்பாக தன்னை மேன்மையாக உயர்த்தி கொள்ளுவதற்கு தரை மட்டும் தாழ்த்தும்படி சொல்லக்கூடியது
இந்த வேதம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. சரியா? விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பெருமை உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு சில ஜபத்துல மாத்திரம் சொல்லுவாங்க, ஆண்டவரே தரை மட்டும் தாழ்த்துகிறேன். ஆனா நடைமுறையில வரும்போது தாழ்மைய இருக்காது. நடந்து போயினே இருப்பாங்க, அங்க ஏதோ ஒரு டம்ளர் இருக்கும், கண்ணால பார்ப்பாங்க, அதை எடுத்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தாழ்மை வந்துடக்கூடாது. குனிஞ்சி எடுத்து ஒரு வாரமா வைக்க கூடாது. அதுல அடியில காப்பி இருக்கும். இவங்க தாழ்மையோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, தாழ்த்தி ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு போவாங்க. அங்க காப்பி டம்ளர் இருக்கு, எடுத்து ஒரு பக்கமா வைக்க மாட்டாங்க, எட்டி உதைப்பாங்க, அந்த டீ எல்லாம் கீழே ஊத்தும், அப்புறம் உடைப்பாங்க. இப்ப அம்மா கேட்கும், என்னடி இவ்வளோ நேரம் அப்படி ஜபம் பண்ணிட்டு வந்த, முன்னாடி இருக்கிற டம்ளர் எடுத்து வைக்க உன்னால முடியல, உனக்கு எங்க தெரியும் தாழ்மை வரப்போகுது? வாயில வட சுடக்கூடாது. தாழ்மையன்னா இறங்கணும். தாழ்மையன்னா என்ன பண்ணும் சொல்லுங்க? இறங்கி தான் வேதத்தை ஆராயும். இப்போ மூணாவது காரியத்தை சொல்லி ஜபத்துக்குள்ள போகலாம். டைம் ஆயிடுச்சாமா? ஆகலையா? ஆமா, ஏன்னா எங்க டைம் ஆபீசர் கரெக்டா சொல்லுவாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார். கிளப்பி விடுறதுல நம்ம ஆளுங்க பயங்கரம். அதற்கு பாருங்க எந்த நிலையில எப்ப நடக்குது இதெல்லாம்? பவுலும் சீலாவையும் நல்லா அடிச்சு நொறுக்கி காயப்படுத்தி, பாவம் லீதியால் என்கிற ஒரு அக்கா அந்த காயங்களுக்கெல்லாம் எண்ணெயை பூசியும் காயங்களை குணமாக்கி வீட்டுக்கு கூட்டும் போய் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல காணிக்கெல்லாம் கொடுத்து அங்கிருந்து அவங்கள அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. அங்க போனாங்க, அங்க எல்லா காரியங்களையும் செய்யறாங்க. அப்போ அங்கேயும் இந்த யூதர்கள் கிளப்பி விட்டாங்க. என்ன நடக்குது பாருங்க 10வது வசனத்துல, 9வது வசனம். பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார். சிறைப்பிடிச்சுட்டாங்க. ஜாமீன் வாங்கிட்டு என்ன பண்ணாங்க? இவங்கள பவுலும் சீலாவையும் விட்டுடுறாங்க. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனதுருக்க ஜபவீடு இருக்கிற இந்த கூடலூர் பட்டணத்தார், இந்த மறைமலை நகர் பட்டணத்தார், அங்க ஜபாலயம் இருந்தது இல்ல? இருக்குதா? ஜபாலயம் இருந்ததாமா? இருந்ததா? அதே மாதிரி இங்க என்ன இருக்குது? ஜபாலயம் இருக்குது. இந்த ஜபாலயத்துல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்கலாம்? பிரைஸ் தி லார்ட். உபவாச கூட்டம்னா 2 பேர் 3 பேர் தான் வரணும். விருந்து கூட்டம்னா என்ன பண்ணலாம்?
குடும்பம் குடும்பம் வரணும். நல்லாக்கிற உதட்டுல லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நல்லா சும்மா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு கையெல்லாம் கட்டிக்கின்னு அப்படி சூட்டு கோட்டு மாட்டிக்கின்னு எங்க போனோம்? கல்யாணத்துக்கு போனோம். ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி போறது இல்லை. இது ஒண்ணு வளர்த்துக்கிறாங்க, ஆட்டு தாடி மாதிரி. ஒன்னும் சொல்ல மாட்டல, பொதுவா சொல்றேன், வளர்த்துக்கிறாங்க, அப்படி போறாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர்னா தப்பு கிடையாதுமா, பிரைஸ் தி லார்ட்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர்னா என்ன? பிரைஸ் தி லார்ட். அதற்கு அல்லேலூயா அப்படி போயிட்டு அப்படி அவங்க சாப்பிடும்போது பார்க்கணும், அவங்க வாய் ஆசையும் இந்த தாடி மேலுக்கும் கீழுக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம், வடக்கு தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு எல்லா பகுதியிலையும் போய் வரும். ஆனா இவங்க பாருங்க, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மனோ வாஞ்சை. என்ன வாஞ்சை சிஸ்டர்? என்ன பெனிட்டா? என்ன வாஞ்சை வரணும்? ஆமா, ரெஸ்ட் ரூம்ல போய் 1 மணி நேரம் தூங்கிடக் கூடாது. வசனம் மனப்பாடம் பண்ணாங்க கூட. நான் ஜெரோலின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாஞ்ச வைக்கணும் எது மேல. ஆமா, அதான் பேதுரு சொல்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் இப்படி இருக்க நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணம், சகலவிட கபடம், சகல வஞ்சகம், சகல பொறாமை, சகலவித புறங்கூறுதல் ஒழிச்சுமா என்ன பண்ணமா? டிஸ்ட்ராய்டு, தரை மட்டும் ஆக்கினத்த. கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூட ஒழித்து விட்டு நீங்கள், உன் பேர் தான் நீங்கள் என்றதுல உன் பேர் படியா? ஆமா, சூடு சொர்ண வரும் தான் படிக்க சொல்றேன். துளசி வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாயிருங்கள். தூஷணம் இல்லாத, துஷ்டத்தனம் இல்லாத, கபடம் இல்லாத, வஞ்சகம் இல்லாத, எதுவுமே இல்லாத, கலங்கமே இல்லாத ஞான பால். என்ன பால்? இட் இஸ் விஸ்டம் ஆஃப் மில்க். ஞான பால். இத குடிக்க 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 இப்படியா மாட்டான், இப்படியா மாட்டான், இப்படியா மாட்டான். எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருப்பான். இது வளரும், இது பெருகும். அப்படியே வாயிலிருந்து அமுதம் வெளியே வரும். ஆமென். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அதனிடத்திலிருந்து சமாதானம் பிறக்கும், ஜீவ தண்ணீர் உண்டாகும். அநேகர் வந்து முண்டு கொள்ளுவார்கள். ஆனா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஸ்டரை பார்த்தா இந்த சந்துல நேர வர்ற பைக்கு பாஸ்டர் ரோட்ல இருந்தாருன்னு வச்சுக்கா, டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிடுது. கூப்பிட்டு வரோ,
கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மொக்க போடுவாரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பாஸ்டர் வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. என்ன ஆண்டனி, பாஸ்டர் பார்த்து கூப்பிட்டாருன்னா ஏதோ வேலை வச்சிருவாரு. இல்லைன்னா உட்கார வச்சு என்ன பண்ணுவாரு, ரம்ப மாதிரி கர்றன்னு என்ன பண்ணுவாரு, அறுப்பார். கர்த்தருக்கு நீங்கெல்லாம் எங்க கருந்தாசனம் கிட்ட வளர்ந்துருக்கணும். போய் உட்காந்துட்டீங்கன்னா நீங்க தண்ணி குடிக்கிறோம் இல்லையோ, தண்ணி குடிச்சு வசனத்தை பேசினே இருப்பார். பொடி வளர்ந்தவங்க. அன்னைக்கு எங்களுக்கு அது மொக்க போடுற மாதிரி இருந்தது, இன்னைக்கு அது எங்களுக்கு பாலும் தேனுமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஞான பாலின் மேல வாஞ்சை. ஆமென். கர்த்தருக்கு இப்படிப்பட்டவர்கள் மேல தேவன் வாஞ்சையா இருக்கிறார். யாக்கோபு 4:5 தம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று இருக்கிறீர்களா, நினைக்கிறீர்களா? இந்த வேத வசனத்திலே யாருக்கெல்லாம் வாஞ்சையோ, நம்மை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து, நாம் செய்ய வேண்டியவளை குறித்து நமக்குள்ள வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 91 14 15 16. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறுஉத்திர அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் செய்யும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவாக சொல்லுகிறது, திட்டமாக சொல்லுகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியா, திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேலே ஒருவன் வாஞ்சையா இருந்தால் அவன் என்னிடத்திலே வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் வேதத்தை மதிக்கிறவனை விடுவிப்பேன். என் வேதத்தை நேசிக்கிறவனை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடுகிறவனை விடுவிப்பேன். என் மீது தாகமாய் இருக்கிறவனை, பாரமாய் இருக்கிறவனை, மன உற்சாகமாய் இருக்கிறவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால், என் வேதத்தை அறிந்திருக்கிறபடியால், என் சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியால், என் சாட்சிகளை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் வேதத்தை நேசிக்கிறவன், என் வேதத்தை அறிந்திருக்கிறவன், என் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவன் மனுஷரை நோக்கி கூப்பிட மாட்டான், என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எல்லாம் முழங்கால் படியெல்லாம் செபிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளுக்காக எல்லாரும் வாய் விட்டு ஜெபம் பண்ணுவோம். பாரத்தோட முடிந்தவங்க முழங்கால் படிடுங்க, முடியாதவங்க உட்காருங்க, தப்பு கிடையாது. ஸ்ரீபாரா காதாரா கமானா கூப்பிடுங்க. ஆண்டவரே, உடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே.
வேத வாக்கியங்களை வைத்து 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 செபிக்கிற ஒரு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. நான் நிறைய பேரை பார்க்கிறேன், ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்னு பக்கத்துல வர்ற ஆண்டோட துரத்தி விட்டுருவாங்க. மேட்ரை சொல்லி ஜெபிக்க மாட்டாங்க. இந்த மேட்ரு இல்லாதவங்க எல்லாம் தோத்திரம் 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 தான் சொல்லின்னு இருப்பாங்க. மேட்ரு இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு அந்த பாயிண்ட வச்சு ஜெபிப்பாங்க. நச்சுன்னு ஆண்டவர் கேட்பார், உடனே பதில் கிடைக்கும். ஆமென். கேட்கலாம். ஆண்டவரே, உடைய வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்கிற, உம்முடைய வசனங்களை வைத்து ஜெபிக்கிற, என்னை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிற, என்னை சீர்படுத்துகிற வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிற, உடைய வேத வசனத்தின் ஆழங்களை, வேத வசனத்தின் உயரங்களை, வேத வசனத்தின் அகலங்களை, வேத வசனத்தின் நீளங்களை எல்லாம் அறிந்து கொண்டு உமக்காக வல்லமையாய் வாழுகிற பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவரே, என்னை அபிஷேகியும் ஐயா, என்னை அபிஷேகியும், என்னை அபிஷேகியும். ஓ ரபா கரா துரா மகதா ரிக்கமா ஹந்தனா கபா கரியா திரிபினா கபா கரோ தோ ஹரிகனா துரிமியாந்தனா. ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. வேத வசனங்களை படித்து 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 தியானித்து சிந்தித்து அதனுடைய ஆழத்தை அறிந்து, உயரத்தை அறிந்து, அகலத்தை அறிந்து, நீளத்தை அறிந்து நான் இன்னும் உண்மையிலே பலப்பட 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 உங்களுடைய அபிஷேகம் எனக்கு தேவை, அபிஷேகம் எனக்கு தேவை. என் மீது வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில, இந்த 30வது நாளில என்னை நிரப்புவீராக. பில்மி ஓல்லா ரக தினமா ஒரு கலவதிர கபரவா ஓரிபாத்தி கரபரவா. Outpour on me, mighty spirit. Re kaba gada gala deraba raba. Glorious anointing descending on me. Re kaba kara dia raba la dana kaba dara kaba. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போரணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போரணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார்.